ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபேதியா. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜுவல்லரி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸோட செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஓவியா ஜுவல்லர்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குகையில் தாங்க இருக்குது. லேடிஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் ஜுவல்லரி இருந்தாலும் நம்மளோட தாலி செயினுக்கு உண்டான மதிப்பு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நமக்கு. நம்ம அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து நல்ல டிசைன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி முகப்பு வச்ச மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு எப்போவுமே ஆசைப்படுவோம். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓவியா ஜுவல்லர்ஸ் வாங்க. மினிமமாகவே 2 பவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் 8 பவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கேட்குற வெயிட்டுக்கு ரொம்ப அழகான டிசைன்ஸில் கம்மி வேஸ்டேஜில் மினிமம் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 6% இங்கே தாலி செயினுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஓவியா ஜுவல்லரிஸில் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பவுண்ட்ஸ்லேருந்து 5 பவுண்ட்ஸ் வரைக்கும் முகப்பு செயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பால் டைப்ஸ் வந்து எல்லாருமே இப்போ வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது, ரெகுலர் யூஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி விரும்புகிறாங்க. ஸோ அது உங்களுக்கு 3 பால்ஸில் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது, ஸ்டோன் இல்லாமல் வெறும் பிளைன் பால்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது தவிர பார்த்திங்கன்னா இந்த மயில் மாடல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் வந்து 3 to 4 பவுண்ட்ஸ்லேயே வந்து இந்த மயில் மாடல்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் அன்னப்பச்சி லக்ஷ்மி வச்ச மாதிரி ஸ்டோன் ஃபினிஷிங்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காகவும் அழகாகவும் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பவுண்ட்ஸ்லேருந்தே வந்து தாலி செயின் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கார்னரில் இருக்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேஸ்டிங் மாடல், ஸ்டோன் டைப்பு, பால் டைப்லேயே வந்து பிளைன் பால்ஸ் வந்துருக்கு. செயினுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப எலிகண்ட்டாக டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டில் கேட்குறவங்களுக்கு ரொம்ப பார்வையாக சன்னமாக இருக்கிற மாதிரியும், நல்லா பார்வையாக கேட்குறவங்களுக்கு நல்லா முறுக்கு செயின் போட்ட மாதிரி நல்லா ஹெவி வெயிட்லேயும் கொடுத்துருக்காங்க. போலாக கேட்குறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இல்லை கொடி மாடலில் ட்ரெடிஷ்னலாக கேட்குறவங்களுக்கு கொடி மாடல்லையும் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எந்த முகப்பு செயின் பிடிச்சிருந்தாலும் அதில் செயின் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து புதுசாக கூட நமக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கேட்குற மாதிரியான கலெக்ஷன்ஸு தாலி செயினில் பொறுத்த வரைக்கும் நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் டைப் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் ஃபினிஷ் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அது கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து அது சூஸ் பண்ணுறாங்க. நம்ம டெய்லி யூஸ்க்கும் அது நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நம்ம சாரீ கட்டி வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 கிராம்ஸ் எக்ஸாக்டாக ஒரு 5 பவுண்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப அழகான ரொம்ப பார்வையான செயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், முகப்பு வச்சு எல்லாம் ஸ்டோன் ஃபினிஷிங் பண்ணி செயினுமே ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப லுக்காக இருக்குது. எல்லா செயினுமே வந்து 40 to 43, 44 கிராம்ஸ் தான் வருது நமக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முகப்பு இல்லாமல் வெறும் செயின் மட்டும் கேட்குறவங்களுக்கு தாலி செயின் அழகழகாக வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த லோட்டஸ் மாடலுங்களாம் பார்க்கவே ரொம்ப பார்வையாக இருக்குது. நமக்கு போட்டோம் அப்படின்னா கழுத்து நிறக்க இருக்கும். அது வெறும் 4 பவுனுக்கு ரொம்ப அழகாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 பவுண்ட்ஸ்லேயே வந்து இருக்குது. 3 பவுண்ட்ஸ் 2 பவுண்ட்ஸ்லேயே வந்து இந்த செயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த முறுக்கு செயின்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து 5 பவுண்ட்ஸ்க்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா லைஃப் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கெட்டியாக 5 பவுண்ட்ஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா லைஃப் வரும். இது வந்து லோட்டஸ் மாடல் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பவுண்ட்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. அதே வந்து கெட்டியில் வந்து கொஞ்சம் சன்னமாக வந்து கேட்குறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா 5 பவுண்ட்ஸு. பட் ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது டிசைனு. இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 3 பவுண்ட்ஸ் தான். பட் பார்க்குறதுக்கு நல்ல லைட் வெயிட்டில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது, கொஞ்சம் ஹெவி கலெக்ஷன்ஸும் இருக்குது. பிடிச்ச மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி மாடல் செயின்ஸு. இதெல்லாம் வந்து 1.5 பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1.5லேருந்து 2.5 பவுண்ட்குள்ளேயே முடிஞ்சிருது. நம்ம ரெகுலர் யூஸ்க்குலாம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணலாம். சிம்பிளாக எலிகண்ட்டாக குட்டியாக ஒரு நெக்லஸ் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு 7 கிராம்ஸ் தாங்க. 7 கிராம்ஸில் குட்டியாக பெண்டன்ட் வச்சு அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம டெய்லி யூஸ்க்கும் வேர் பண்ணலாம், காலேஜ் யூஸ்க்கெல்லாம் வேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து குட்டி பால்ஸ்லாம் வச்சு பெண்டன்ட் இல்லாமல் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் டெய்லி யூஸ்க்கும் வேர் பண்ணலாம். இல்லை நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஃபேன்சி ட்ரெஸ்க்கும் இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து குட்டி பால்ஸ் வந்து ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து வெறும் 8 கிராம் தாங்க. 8 கிராமில் ரொம்ப கம்மி வேஸ்டேஜில் உங்களுக்கு நம்ம ஓவியா ஜுவல்லர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் செயின்ஸு. இதெல்லாமே உங்களுக்கு வந்து 6 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கம்மி வேஸ்டேஜிலும் அவைலபிளாக இருக்குது.
நல்ல ஒரு புது மாப்பிள்ளைக்கு சூப்பராக ஒரு செயின் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செயின் சூஸ் பண்ணலாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாகவும் அழகாகவும் ரொம்ப டீசெண்டாகவும் இந்த செயின் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. தென் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12.5 பவுனுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவியாக போடணுன்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செயின் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லேயர் நெக்லஸ், ஒரு 4 லைன் லேயர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்கும். நமக்கு ஒன்று போட்டாலே போதும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா கிராண்டாகவும் இருக்கும். இது பார்த்து உங்களுக்கு 2 பவுண்ட்ஸ் தான் வருது. தென் இயரிங்கோட 2.5 பவுண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேங்கிள் 1 பவுன் வருது, 4 பேங்கிள் வந்து 4 பவுன் வரும். டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்து பேர் வந்து 3 பவுண்ட்ஸ் வருது. நம்ம 4 பேங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா 6 பவுண்ட்ஸ் வரும். பட் பேராக எடுக்கிறோம் அப்படின்னா 3 பவுண்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி மாடல்ஸு. தென் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பேர் 2 பவுண்ட்ஸ் இந்த மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா எனாமல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பேர் 3 பவுண்ட்ஸ் வருது. இதுவும் வந்து டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம அக்கேஷனலாக ஏதாவது சுடிதாருக்கெலாம் வேர் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி மாடல்ஸு. இதுவும் பேர் வந்து 3 பவுண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து கல்கத்தா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டைப்பு. இதுவுமே வந்து பேர் வந்து நமக்கு 3 பவுண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது. தென் வேஸ்டேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் 5 to 10% வந்து முடிஞ்சிருது. தென் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடா பேங்கிள்ஸு. இதெல்லாம் வந்து சிங்கிளே வந்து நமக்கு 3 பவுண்ட்ஸ் 4 பவுண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்து நம்ம சிம்பிளாக போடும்போது ஃபேன்சியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லுக்கு. தென் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் 6 to 7 பவுண்ட்ஸில் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல லக்ஷ்மியெல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஸ்டோன் ஒர்க்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயில் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம ஆன்டிக் அப்படின்னு போனாலே ரொம்ப எலிகண்ட்டாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக்கு இருக்கும் நமக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கடா பேங்கிள் டைப்பில் நம்ம சிங்கிளாகவும் போட்டுக்கலாம், பேராகவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக லைட் வெயிட்டாக கேட்குறவங்களுக்கு பேரே வந்து 1.5 பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம டெய்லி வியர்க்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஓவியா ஜுவல்லர்ஸோட அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் மக்களே. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.